வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி, மணப்பாறை, லால்குடி என மாவட்டம் முழுவதும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை நீதிமன்றம் முன் வழக்கறிஞர் சங்கத்தினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். வழக்கறிஞர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதை உயர்நீதிமன்றம் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் நகராட்சி அலுவலகம் எதிரில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. கோவை நீதிமன்ற வளாகம் முன் கூடியுள்ள 500க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கறிஞர்களின் உணர்வுகளை புறக்கணித்துவிட்டு உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளதாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோல் சேலம், மதுரை, நெல்லை, நாமக்கல், விருதுநகர், கன்னியாகுமரி என தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீதிபதிகள் வேணுக்கு முன்ன இதை வழக்கறிஞர்களை உள்ள கோபத்தின் மீதும் அவர்கள் மீது உள்ள தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பார் கவுன்சிலுக்கு இருந்த உரிமையை இப்ப உயர்நீதிமன்றமே எடுத்துக்கிட்டு எந்த ஒரு நீதிபதியை வேண்டாலும் வழக்கறிஞர்கள் நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சட்டத்துக்கு விரோதமானது. உயர்நீதிமன்றம் எங்களை அழைத்து பேச வேண்டும். உங்களுடைய போராட்டத்தின் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, நிறைவேற்றி தருகிறோம் அல்லது நிறைவேற்றி தர முடியாது என்று எங்களை அழைத்து பேச வேண்டும். எங்களை தண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு வழக்காடிகளையும் பொதுமக்களையும் தண்டிக்குது. இது ஒரு பொறுப்பற்ற செயல் என்றும் ஒரு எதேச்சதிகார செயல் என்றும் நலம் சார்ந்த செயலாக எங்களுக்கு தெரியவில்லை என்றும் வருத்தத்துடன் பதிய வைக்கிறோம்.